அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தந்த சொத்து. ஆமாண்ட, என்ன நடந்தாலும் நன்றி சொல்வோம். என்ன வியாதி இருந்தாலும் நன்றி ஆண்டவரின்னு சொல்வோம். இது என் பொருட்டா, என் செயலின் பொருட்டா, இல்லை உம்முடைய திட்டத்தின் பொருட்டா என்று நாம் அவரிடம் ஒப்படைத்து விடுவோம். நம் குற்றங்கள் குறைகளாக இருந்தால் அதை மன்னிப்பு கேட்போம். அவர் திட்டம் என்றால் அதுக்கு ஒத்துழைத்து அதை ஏற்றுக்கொள்வோம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் கேட்போமா? திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 1-4 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல் நான் உங்களிடம் பேச முடியவில்லை. மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன். நான் உங்களுக்கு திட உணவை அல்ல, பாலையை ஊட்டினேன். ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை. இப்போதும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் உங்கள் ஊனியல்பிற்கேற்பவே நடக்கிறீர்கள். ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன. நீங்கள் ஊனியல்பிற்கேற்ப நடந்து மனித போக்கில் வாழ்கிறீர்கள். ஏனெனில் ஒருவர் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களுடைய சொல்லிக்கொள்ளும் போது நீங்கள் மனித போக்கில் தானே நடக்கிறீர்கள். பிரேஸ் தி லார்ட். என்ன சொல்கிறாரு பவுல்? என்ன சொல்கிறாரு? ஆவிக்குரியவர்கள்ட்ட பேசுவது போல் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய வார்த்தையை நீங்கள் கேட்கவில்லை. மனித இயல்பின்படி ஊனியல்பின்படியே நீங்கள் இருக்கீங்க. அதனால் தான் உங்களுக்கு திட உணவு எனக்கு தர முடியல. அதாவது எதுக்கு தர முடியலைங்கன்னா, நாம் கடவுளோடு இணைந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் அவரோடு இணைந்து நடக்க வேண்டும் என்று வருகிறோம் நாம். ஆனால் ஒரு துன்பம் வந்தவுடன் ஒரு அடி முன்வைத்தவர்கள் பல அடி பின்னால் போகிறோம். உண்மையா பொய்யா? உண்மைங்க. ஆமாம், அப்படி தான் இருக்கும். அதனால தான் பவுல் என்ன சொல்கிறாரு? தெரிந்து கொள்கிறவர்கள்ட்ட எல்லாம் நான் உங்களுக்கு பாலைத்தான் தர்றேன், திரவ உணவை தான் தர்றேன், திட உணவை தரல. ஏன்னா நீங்கள் திரவ உணவை சாப்பிட்டு திட உணவு உட்கொள்ள வருங்கிற நேரத்துலையே நீங்கள் என்ன செய்கிறீங்க? முடியாமல் போயிடுறீங்க. அது எதுக்கு முடியாமல் போகுது? உங்களுக்குள்ளேயே சண்டை சச்சரவு பொறாமை போட்டி எல்லாமே இருக்குது. அது எல்லாமே மனித போக்கில் உள்ள ஊனியல்புக்கேற்ற வாழ்க்கைன்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது நம்மளால் இறைவனோட ஒன்றிக்க வர முடியுமா? இப்போ நம்மளை எழுப்புறது யார்? இறைவன். அதான் அவர் என்ன சொல்கிறாரு? நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்போலோவை சார்ந்தவன் என்று சொல்லி கொண்டே இருக்கிறோம். நாம் யாரை சார்ந்தவர்களும் இல்லை, நாம் இறைவனை சார்ந்தவர்கள். நம்ம யார் எழுப்பியிருக்கான்? இறைவன். இயேசு என்ற கட்டடத்தின் மேல் தான் நாம் நிற்கிறோம். அப்போ அவர் நமக்கு எழுப்பி தர்றது தான் நம்ம சொல்ல முடியும். நாம் திறன்பட எதை கொண்டு நாம் இருக்கிறோமோ அது திறன்பட நம் செயலை கொண்டு அவர் நிறைவுபடுத்துவார், இல்லையா? அப்பொழுது தான் நாம் இறைவனை சார்ந்தவர்கள் என்பதை பிறர் புரிந்து கொள்ள முடியும். மனிதரை சார்ந்தவர்கள் அல்ல. அப்போ நம்ம இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும் என்றால் எப்படிலாம் இருக்க வேண்டும்? தூய ஆவிக்குரிய செயல்பாட்டில் இருக்க வேண்டும். என்ன துன்பங்கள் வந்தாலும் இறைவன் பார்த்து கொள்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் இருந்தோம் என்றால் எல்லாமே நமக்கு நலமாக நடக்கும். இந்த இறை சிந்தனையோடு ஒரு விஷயம் சிந்திப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நித்தமும் காத்து வழி நடத்துவோர் நீர் எங்களை. ஆமாண்டவரே, நாங்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் என்பதை ஒவ்வொரு வினாடி பொழுதும் எங்களுக்கு உணர்த்தி அதன்படி நீர் எங்களுக்கு செய்கிறீர். இந்த நிலையில் நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு இணைந்து இருக்கும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களிடையே போட்டி மனப்பான்மை இல்லாதவாறு விட்டு கொடுத்து தாழ்ச்சி பொறுமை சமாதானம் பிரஸ்நேகத்தோடு நாங்கள் இருக்கும்படி நீர் எங்களை தூண்ட வேண்டும் ஆண்டவரே. அதன்படி வாழும்போது நாங்கள் உம்முடைய பாதையில் நடப்போம் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். இந்த நம்பிக்கையின் பேரில் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.